தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னோட முழு பேரு பேரு 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் 4வது நானும் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்ற காரணத்துக்காக 5வது ஆண் குழந்தையா பிறக்கணும்னு 4வதா பிறந்த எனக்கு போதும் பொண்ணுன்னு பேரு வச்சுட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்களேப்பா. அந்த போதும் பொண்ணு ரத்னவேல் பாண்டியன் நான் தான்ப்பா. என்னை தூக்கி வளர்த்த நீ அநாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. பொன்னி, சார், என் கண்ணு இத்தனால என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம பாத்துக்கிட்ட 7 வருஷம் ஆச்சு கண்ணு. ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? தோணல சார். நான் தான் சொன்னேனே, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னு. நான் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இப்ப என் பேருக்கு பின்னாடி டாக்டர் பட்டமும் இருக்கு சார். இதுக்கு முன்னாடி நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஏதாவது பண்ணிருவீங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாருமே என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார். எம்மாடி, இத்தனை வருஷமா நான் வலியும் வேதனையோடையும் குற்ற உணர்ச்சியோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்தேமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நானே என் கையால கொன்னுட்டேன்னு. ஆனா இன்னைக்கு என் வாரிசு ஒண்ணு உசுரோட இருக்குன்னு நினைக்கும் போது என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஊருக்குள்ள கூட யாருமே சொல்லலையேமா நீதான் என் பொண்ணுன்னு. எத்தனை பேருக்கிட்ட இந்த 7 வருஷத்துல பேசியிருப்பேன். நான் தான் சார் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். என்னோட விதியால பிறக்கும் போதே அம்மா அப்பான்னு யாரும் இல்லாம தான் பிறந்தேன். அவ்வளோ கஷ்டத்தோட தான் சார் வளர்ந்தேன். ஆனா நான் பெருசானதுக்கு அப்புறமும் அந்த கஷ்டம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்க ஆத்தா மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எந்த நிலைமையில எந்த ரோட்ல போய் நின்றுப்பேன்னு கூட தெரியாது. ஆத்தா தான் மொத்தமா எனக்கு கை கொடுத்து காப்பாத்துச்சு. ஆத்தா, இதா இதா உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதா. நீ சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பீல, நான் பெருசானதுக்கு அப்புறம் டாக்டர் ஆவேன்னு. அதே மாதிரி உன்னை டாக்டர் ஆக்கி பார்த்தாச்சு. இப்ப நீ டாக்டர் ஆகி நின்றுட்டு இருக்கிறீல, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குதுதா. ஆத்தா நீ கண் கலங்கவே கூடாது, தைரியமா இரு ஆத்தா. ஏமா, உனக்குள்ள இவ்வளவு வைராக்கியம் இருக்கே. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட ஒரு கிட்னி எடுத்து எனக்கு கொடுத்தியேமா. ஏமா கொடுத்த? என்னதான் நான் உங்களை வெறுத்து ஒதுக்குனாலும் என் மனசுக்குள்ள அப்பான்ற பாசமும் என் உடம்புக்குள்ள உங்களோட ரத்தமும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் எப்படி சும்மா அப்படியே போக முடியும்? என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த கிட்னியை கூட கொடுத்தேன். எந்த உசுர நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சனும் அதே உசுறு இன்னைக்கு என் உசுரை காப்பாத்தி இருக்கு. இதுதான்மா, இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல. சரி விடுங்க மாமா, இன்னும் என்னத்த அதையே பேசிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சிட்டால, இதுக்கப்புறம் அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க. டேய், நீ கூட என்கிட்ட சொல்லல இல்ல? பொண்ணே சத்தியம் வாங்கிருச்சு. வேற எப்படி சொல்றது? என்கிட்ட மட்டுமா? கூட்டம் போட்டு இருக்கிற எல்லார்கிட்டயும் சத்தியம் வாங்கிருச்சு. சரி விடுங்க, இந்த சந்தோஷமான நாள்ல சிரிச்சிட்டு இருக்க வேணாமா? இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்குது. டாக்டர் பட்டம் மட்டும் வாங்கல, அது எல்லாரும் தான் வாங்குவாங்க. ஆனா கோல்டு மெடலிஸ்ட், அதுக்காகவாது அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்தணும்ல. இப்படி 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஆமா, நீ சொன்னது சரிதான் பொன்னி. சார், நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீலம்மா, இவ்வளவு பெரிய பட்டம் வாங்கியிருக்க, கோல்டு மெடலிஸ்டா வர வந்திருக்க. நான் கண்டிப்பா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமா? பரிசு கொடுக்கணுமா? எனக்கா? என்னது சார்? வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போலாம் வாங்க. என்ன சார் சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறீங்க? நீ வாமா, வந்து பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க போலாம். யோ மாப்ள, ஏதாவது சொல்லியா? இத பண்ணலாமா இல்ல அத பண்ணலாமா? ஒரே குழப்பமா இருக்குதியா, ஏதாவது சொல்லு. லே, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோ, பேசாம சீட்டு போட்டு குளிக்க எடுத்து பாப்போமா? அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்யா. இப்படியே எவ்வளவு நேரமா காலத்தை கடந்துகிட்டே இருக்கிறது. அதுவும் சரிதான். சரி, நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டே சீட் எடுக்க சொல்லிடுவோம். சரி. டே நிலன், யாழ் வாமா. வேம்பப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா யாழ். ஆமா, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா சும்மா எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறிய? ஏன், நீ கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கியா? கூப்பிட்டா வரமாட்டியலோ? அப்படி கேளுங்க முத்தப்பா. எப்பா,
நாங்களே கஷ்டப்பட்டு என்ன விளையாடுறதுன்னு தெரியாம ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருந்தா இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. ஆமா, இப்ப உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எது புதுசா கண்டுபிடிச்சு விளையாண்டீங்களா? அப்படி மண்டையிலே போட்டேன்னு வச்சுக்கோ. ஏண்டா நாங்கெல்லாம் உங்களை மாதிரி இருக்கும்போது விளையாடுறதுக்கு நேரம் இல்லாம உட்காந்துருப்போம்டா. இவங்களுக்கு என்ன விளையாடுறது தெரியாம புதுசா வேற கண்டுபிடிச்சிருக்காங்களா? புதுசா? ஆமா, என்ன புதுசா கண்டுபிடிச்ச? அதுவா, இப்ப பாருங்க. யாழ் குனிடி. இப்ப பாருங்க, இவ குனிஞ்சிட்டாளா? சரி. இப்ப நான் என்ன பண்ணுவேனா, இந்த சைடு ஏறி அந்த சைடு குதிப்பேன். ஆ, அப்புறம் நான் குனிஞ்சுப்பேன், யாழ் குதிப்பா. இதுதான் நாங்க கண்டுபிடிச்ச புது விளையாட்டு. டேய் பாத்தியாடா இதுங்களுக்கு கொழுப்ப? நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நம்ம காலத்துல இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். இதுங்க கண்டுபிடிச்ச புது விளையாட்டாம். அதுதான் மச்சான் என்னால ஒரு சைடு ஏத்துக்கவே முடியல. நாங்க புதுசா ஒரு விளையாட்டு பார்த்தோம், அதை விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா கூட மனசு ஆறுதலா இருந்திருக்கும். அந்த விளையாட்டை நாங்க தான் கண்டுபிடிச்சோன்னு சொன்னா பாத்தியா, அந்த இடத்துல நிக்கிறான் இவன். இல்ல மச்சான், இவனுக்கு இன்னைக்கு சோத்துல விஷம்தான். சரி சரி, அதுங்க வந்த வேலையவே நம்ம இன்னும் பாக்கலையே. மணியாச்சு மச்சான், கண்ணுக்கினியாவும் வீராவும் வந்துச்சுங்க. அவ்வளவுதான், ஊட்ட 2 ஆக்கி போடுங்க. அட ஆமால. வாண்டுங்களா, நீங்க என்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டு விளையாடிட்டு போங்க. கேருங்க, 2 சீட்டுல ஒரு சீட் எடுத்து கொடுங்க. முத்தப்பா, இந்த சீட்ல என்ன எழுதி இருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எடுத்து கொடுத்துட்டு போவேன். ஏய், அதுல என்ன எழுதிருக்கோன்னு உனக்கு தெரியாதா? டேய், நீ ஒன்னும் விளக்கம் கொடுக்க வேணாம், எடுத்துட்டு கிளம்புடா. நான் எடுக்கிறேன். இந்தாங்கப்பா. சரி சரி சரி, 2 பேரும் கிளம்புங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. பா, என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. வழக்கம் போல இட்லி தான், கிளம்புங்க. இன்னைக்கும் இட்லியா? இல்ல, நீங்க போங்காட்ட ஆடுறீங்க. எனக்கு என்னவோ நீங்க 2 பேப்பர்லயுமே இட்லி தான் எழுதி வச்சிருக்கீங்கன்னு தோணுது. கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சிட்டானே. எப்பா, 2 பேர் இருக்கீங்கல, ஒரு நாளாவது ஒரு சப்பாத்தி ஒரு பூரி இப்படி போட்டு தரலாம்ல. தினமும் இட்லியே போட்டு கொள்றீங்களேப்பா. சப்பாத்தி பூரி கேக்குதா? என்ன நீ மாவு பேசிட்டு உருட்டி தெரியா? நான் வேணா தேய்ச்சி போட்டு தரேன். இதுவே அம்மாங்க 2 பேரும் இருந்தா பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் வேலைக்கு போகணும், நீங்க 2 பேரும் வீட்டு வேலை செய்யணும். இதுதானே ரூலு. ஹேய், என்ன ரோலுன்னு பேசிட்டு இருக்க? கேருங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் வேம்பாப்பாவும் வைக்கிறது தான் சட்டம். இந்த வீட்ல என்னென்ன நடக்கணும் என்னென்ன நடக்க கூடாதுன்னு நாங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நைட்டுக்கும் உங்களுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். வாங்க. சாம்பார் கூட இல்லையா? தேங்காய் சட்னியா? அரைக்கிறது தான் அரைக்கிறீங்க, ஒரு தக்காளி சட்னியா பார்த்து அரைக்கலாம்ல. டேய், தக்காளி சாப்பிட்டா கிட்னில கல்லு வந்துரும்டா. சரி, சாம்பாராவது வைக்கலாம்ல. டேய், சாம்பார் சாப்பிட்டா ஹார்ட்ல மண்ணு வந்துரும்டா. எப்பா, என்னப்பா அது? தக்காளி சாப்பிட்டா கிட்னில கல்லு வந்துரும், சாம்பார் சாப்பிட்டா ஹார்ட்ல மண்ணு வந்துரும். டேய் போதும்டா, பாவம்டா பிள்ளைங்க. லே முத்து, பிள்ளையில பார்த்தா பாவமா இருக்குது. இந்த வாட்டி தேங்காய் சட்னி வேணாம். லே, இதுங்க பேச்ச கேட்டுட்டு சாம்பார் தக்காளி சட்னி எல்லாம் பண்ணாத. ஆஹா, சாம்பார் தக்காளி சட்னி பண்ணல, புதினா சட்னி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னியே நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சே, என்னல இப்படி அசிங்கப்படுத்திட்டு போதுங்க? ஆமா, கொஞ்ச நாள் தான் நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம், வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். நம்மளுக்கே இப்படி இருக்குதே. வருஷக்கணக்கில் அந்த பொம்பளைங்க இப்படிதான் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ. ஆமால, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 வேலை சமைக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு யோசனையா இருக்கே. என்ன செய்யறதுன்னு இப்படிதான் 365 நாளும் 3 வேலையும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்களோ இந்த பொம்பளைங்களாம், எனக்கு புரியல. லே, இப்ப 2 பேருமே வரதுக்கு நேரமாய் போச்சு. காலையில இருந்து நம்ம ஒரு வேலையுமே செய்யாம இருக்கோம்ல, வந்தோடனே திட்டுவாளுகளா? யோ, இன்னைக்கு ஒரு நாள் தானே எந்த வேலையுமே செய்யல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி நடிச்சுக்கிடணும். டேய் மச்சான். ஆமாண்டா. கேரு, வீட்ல ஒரு தூசி கிடையாது. ஏன்னா நம்ம நேத்து சாயங்காலம் தான் கூட்டணும். ஆனா அவளுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? காலையில இருந்து ஊடெல்லாம் கூட்டி மாப்பு போட்டோன்னு சொல்லணும். பிறகு இந்த கதவு இந்த ஜன்னல் எல்லாம் போன வாரம் தானே நம்ம வீட்டு வேலைக்காரமா வந்து தொடச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா ஒரு வாரத்திலேயே மறுபடியும் தூசி அண்டிருச்சு. அதனால நாங்களே தொடச்சுக்கிட்டோன்னு நம்ம மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லணும். என்ன இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிப்போம். டேய் மச்சான், ஏன்டா இப்படி பொய் சொல்லணும்னு நினைக்கிற? நம்ம பொண்டாட்டிங்க பாவம் தானடா. பாவம், என் வீரா பாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்னே கிளாஸ் எடுப்பா. ஸ்கூல் பிள்ளைனா கூட கொஞ்சம் ஏமாத்தி அப்படி இப்படி எடுத்துக்கலாம். ஆனா காலேஜ் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிச்சா, இப்ப கஷ்டப்பட்டு வேலையும் பாக்குறா. அவ பாவம் தானடா. இதுல என் தங்கச்சி கண்ணிக்கு நீ அவ பாரு, கராத்தே விளையாடிட்டு இருந்தப்ப கூட நல்லாதான் இருந்துச்சு புள்ள. கராத்தே சொல்லி தரும் போதுதான் பாவம் துரும்பா இழைச்சு போச்சு. இப்போதைக்கு இவன் தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். ஏன் வீரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சத்தியமா நம்புற மாதிரி இல்ல கணக்கினியா.
அதுலயும் உங்க அண்ணன் பேசுறாரே, எப்பப்பா என்ன நடிப்பு. எங்க அண்ணனாவது பாசிட்டிவா பேசுறாரு. உங்க அண்ணனை பாத்தியா, நம்மள எப்படி ஏமாத்தலாம், நம்மள்ட்ட எப்படி பொய் சொல்லலாம் பிளான் போடுவாங்க போல உட்காந்து. இதுதான் இவங்க 2 பேருக்கும் வேலை போல் இருக்கு. என்ன இன்னைக்குதான் வசமா மாட்டிக்கிட்டாங்களே. மூஞ்ச பத்தியா 2 பேருக்கும். ஏடா எப்போதும் 2 பேரும் சேர்ந்து தானடா பிளான் போடுவோம். இன்னைக்கு நம்ம தனியா அவளுக்கு மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னடா என்ன காரணம்? காரணத்தை நாங்க சொல்றோம், இக்கட சூடுங்க. சூடிட்டேனுங்க. வாங்க வாங்க வாங்க. பாருங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க இன்னும் வரவே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா வந்துட்டீங்களே. ஐயோ எப்ப வந்தாலுக்குன்னு வேற தெரியலையே. அதுக்குதான் அந்த பையன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தானா, அது தெரியாம நம்ம என்னென்னமோ பேசிவிட்டோமே. சரி சமாளிப்போம். ஏனுங்க காப்பி தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? ஐயோ அண்ணன், காலையில இருந்து எவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். நேத்து நைட்டு தான் கூட்டி இருக்கிறீங்க, ஒரு தூசி கூட இல்லாம இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் கூட்டில தொடச்சிருக்கிறிய. அது மட்டுமா, போன வாரம் தான் ஒரு அக்கா வந்து ஜன்னல கதவெல்லாம் தொடச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஒரே வாரத்துல தூசி வந்துருச்சுன்னா பாத்துக்கோயே. அத வேற மாங்குன்னு ஊடு ஃபுல்லா தொடச்சிருக்காங்க. பாவம் எவ்வளோ டயர்டா இருக்கும் இல்ல வீரா? ஐயோ என்ன இப்படி ஓட்டாளுங்க, எல்லாம் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்தீங்களாடி? போச்சு செத்தம். இல்ல இன்னைக்கு நைட்டுக்கு இட்லியும் சட்னியும் பண்ணலான் இருந்தேன். ஆனா பரவாயில்ல, நீங்க தான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறீங்கள, கொஞ்சம் கிச்சடி சப்பாத்தி பூரின்னு வெரைட்டியா செய்யறேனுங்க. சரிங்க. இது வேணும்னு சொல்லுவாளுங்கன்னு பார்த்தா சரிங்கன்னு சொல்லிட்டாளுங்க. நீங்க இவ்வளவு தூரம் எங்க மேல அக்கறைப்பட்டு ஆசைப்பட்டு செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க, அது போய் நாங்க வேணான்னு சொல்லுவோமா? நாங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம், நீங்க 2 பேரும் சீக்கிரமா செஞ்சு வைங்க. வந்தோடனே நல்ல ஒரு புடி பிடிக்கணும். ஆமா வீரா, வா நம்ம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். ஏண்டா நீ உன் திருவாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தீனாலே அவளுக்கு பேசாம போயிருந்திருப்பாளுங்க. இட்லியும் சட்னியும் வச்சு முடிச்சு விட்டு இருந்திருக்கலாம். ஏன்டா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு அவளுக்கு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிற? இல்லைன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னல, இவளுக்கு பாட்டுக்கு சேரிட்டு போயிட்டாளுங்க. ஐயோ காலையில இருந்து இன்னைக்கு ஒரு நாளாவது ஒரு வேலையும் செய்யாம இருக்கணும்னு நினைச்சேன். பேசாம மூடிக்கிட்டு இந்த வயல்லயே விவசாயம் பார்த்திருக்கலாம் போல. வயலை குத்தகைக்கு வேற விட்டுவிட்டோமே, இப்ப என்னெல்லாம் பண்றது? என்ன பண்றது, வா போய் பூரி வச்சுடுவோம். என்னப்பா உன் நண்பனை 7 வருஷத்துக்கு முன்னாடி காசு இல்லாம தெருவுல விட்டாங்க, இப்ப நான் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பொண்ணுக்கு கிஃப்டா வேற கொடுக்குறாம்ல. டேய் அவன் ஆசைப்பட்டதை அவன் செய்யறான், உனக்கு என்ன? அதான்ப்பா, காசு எப்படி வந்துச்சு? இப்படியோ வந்துட்டு போகுதுடா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இப்ப வேற வந்துட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஏன்டா இத்தனை நாளா பொன்னி தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லலன்னு வேற கேட்பானே. அதெல்லாம் நான் அங்கேயே சொல்லிட்டேன், பொன்னி சத்தியம் வாங்கிடுச்சுன்னு. சரி வரட்டும் பாப்போம். கேர்பா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதுல? உன் நண்பன் வந்தோடனே அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஹாஸ்பிட்டல் சாவி ஓன் இருக்குதா இல்ல வேற யார்ட்டையும் இருக்குதான்னு கேட்கணும். என் வாழ்க்கைய பத்தி கேட்க சொன்னேன்ப்பா, சாவிய பத்தி கேட்க சொல்ல. டேய் பொன்னியோட சம்மதம் இல்லாம நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன். பொன்னி சம்மதிச்சிருச்சுப்பா. ஏன் கான்வெகேஷன்ல பட்டம் வாங்குற இடத்துல யாராவது இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஆனா என்கிட்ட சொன்னுச்சுப்பா. என்ன சொன்னுச்சு? ஐயோ அது எப்படி என் வாயால உன்கிட்ட சொல்லுவேன்? சொல்றா. அதான்ப்பா அந்த 3 வார்த்தை. 3 வார்த்தைனா? ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பெத்தோ இருக்க, இது கூட உனக்கு தெரியல? டேய் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. இங்க பாருப்பா, இதெல்லாம் நீ அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உன்கிட்ட வெளிப்படையாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பொன்னிக்கு என் மேல ஆசை இருக்கு, அவ்வளவுதான். பொன்னி மனசுல நான் இருக்கேன், அதை வச்சு அவங்க அப்பாட்ட சீக்கிரம் பேசு. பொன்னியும் டாக்டர் ஆயிருச்சு, நானும் எத்தனை வருஷமா தான் நானும் காத்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு புரியல. அங்க பாரு யாரு வந்திருக்கான்னு. யாரு வந்திருக்கா? ஆட யாரு வந்திருக்கா? சேகரு, ரத்னவேல் பாண்டியன். என்ன நண்பா, எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. 7 வருஷம் என் கூட தானே இருந்த. லே என் மாவ சட்டியம் வாங்கிருச்சுல, வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இருந்தாலும் ரகசியமாவது சொல்லிருக்கலாம்ல. சத்தியத்தையும் மீறி நம்ம நட்பு உனக்கு பெருசா தெரியலையா? லே நம்ம நட்பு பெருசா தான் தெரிஞ்சது, ஆனா என்ன பண்றது, பொன்னி எங்க அப்பா மேல சத்தியமா நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன் மேல எல்லாம் என்கிட்ட சத்தியம் வாங்குச்சு. ஆமா சார், அப்பதானே அவரு உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு, அதனாலதான் அப்படி சொன்னேன். எப்படிமா ஏறத்தான் தானே உன் உடம்புல ஓடுது, என்ன மாதிரி முட்டாளா இல்லாம எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப அறிவாளியா இருக்க. ஏன்னா அவங்க அம்மா அப்படி. ராஜேஸ்வரி எவ்வளவு தெளிவான புத்திசாலியான பொண்ணு தெரியுமா? அது வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு உன்னைய கல்யாணம் பண்ணதுதான். யோசிக்காம பண்ணிப்பிடிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஓரத்தை மட்டும்தான் அவ உடம்புல ஓடுமா? ராஜேஸ்வரி கஷ்டப்பட்டு பெத்தெடுத்திருக்கிறா. ஆமாண்டா நண்பா, நீ சொல்றதும் சரிதான். ராஜேஸ்வரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அத முன்னாடியே யோசிச்சிருக்கணும்.
இப்ப வந்து ராஜேஸ்வரி இருந்திருந்தா நல்லா இருக்கும், பரமேஸ்வரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னா என்ன பண்றது? டேய் சார் என்னம்மா? இங்க எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஏதோ சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஹே, கண்ணாடி போட்டு என்ன உனக்கு கண்ணு தெரியலையா? நீ எல்லாம் டாக்டர்னு போய் வெளியே சொல்லிக்காத. டேய் உன்கிட்ட ஏதாவது பேசுனேனா? பாருங்க பாவனே. பொன்னிமா, சார் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு. உன்னைய மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் பட்டம் வாங்கணும், வேலைக்கு உட்காரணும்னு நினைச்சிருந்தா இப்பெல்லாம் சார் பேச மாட்டாரு. போ, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெட்டியா சுத்துறேன்னு இதே வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பந்தாலும் பொண்ணு தருவான்? டேய், நானே பொண்ணி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அந்த பிள்ளை டாக்டர்டா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்னைக்கு வேலை வாங்குறியோ அன்னைக்குதான் உனக்கு கல்யாணம், அதுவும் பொண்ணி கூட. பா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பனா அந்த உலகத்துல ஒரு இன்ஜினியர் பையலுக்கு கூட கல்யாணம் ஆகாது. ஏண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிறகு எதுக்கு தாண்டா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? எதுக்கு படிச்சோம், என்னத்துக்கு படிச்சான்னு எங்களுக்கு கூட தெரியாது. லூசு பையன். பொன்னிமா, இவன் கிடக்குறான். அந்த ஹாஸ்பிட்டல கொஞ்சம் உத்து பாரு. ஒத்து பார்க்கவா? பொன்னிஸ் ஹாஸ்பிட்டலா? ஆமா பொன்னிமா, உங்க அப்பாங்காரன் தான் நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு எப்படியாவது பொன்னிக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டிவிட்டான். நீ டாக்டர் பட்டம் வாங்குற அன்னைக்கு உன்கிட்ட இதை காட்டணும்னு ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு கிடந்தான். சார் சார் என்னால நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு காலையில கூட நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பட்டம்லாம் வாங்கிட்டோம், டிகிரி சர்டிபிகேட்லாம் வாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்காக இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா? தேங்க் யூ so much சார். பொன்னி, எதுக்குடா அம்மா இத்தனை தேங்க்யூ சொல்ற? நீ என்னோட ரத்தம், என்னோட பொண்ணுன்னு தெரியாம இருக்கும் போதே உனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நீ என் வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை உனக்கு கொடுக்கறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ பெரிய கிஃப்ட் நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. பொன்னி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னதுல? உங்க அப்பா மூக்க உடைக்கணும்னு நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட பொண்ணுன்னு சொல்லணும்னு நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா அந்தால பத்தியா, அவர் மூக்கையே அவர் உடைச்சுக்கிட்ட மாதிரி உனக்கே ஹாஸ்பிட்டலே பிரசன்ட் பண்ணிட்டாரு பொன்னி. பொன்னிமா, அவன் கிடக்குறான். நீ போய் ஹாஸ்பிட்டல சுத்தி பாருமா. சரிங்கப்பா. பொன்னி, வா போய் சுத்தி பார்க்கலாம். டேய், நீ எங்கடா போற? ஹாஸ்பிட்டல்ல சுத்தி காமிக்கியா? அதெல்லாம் அவ பாத்துக்குவா, நீ சும்மா இங்கே இரு. அவ மட்டும் போயிட்டு வரட்டும். பொண்ணு எப்படிப்பா தனியா போவா? அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இது புது பில்டிங், உள்ள ஆளே இல்ல. டேய், அவளுக்கு உன் கூட போறதுதான்டா பாதுகாப்பே இல்லாம இருக்கும். தனியா கூட பாதுகாப்பா போயிட்டு வந்துருவா. இனி அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சுல. இருங்க, நானும் பொண்ணையும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ள சம்மதம் பேசி வைக்கிறீங்க. இங்க பாரு, பேசாம நீ ஒண்ணு பண்ணிடுறியா? பொண்ணு இந்த ஆஸ்பத்திரியில தான் டாக்டரா இருக்கும். அதுக்கு வேணா கம்பவுண்டர் வேலை பாரு. நான் வேணா பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு கேக்குறேன். வேலையே இல்லாமலாம் உன கட்டி கொடுக்க முடியாது. பொண்ணையே ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டல. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். பொன்னி, நீ வாடி போலாம். சார், நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. என்ன நண்பா, நினைச்சத உன் பொண்ணும் சாதிச்சிட்டா, நீயும் சாதிச்சிட்ட. ஆமாண்டா. என்னடா, இன்னைக்குதான் உன் பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. நீ நினைச்ச மாதிரி ஆஸ்பத்திரியும் கட்டி அவளுக்கு கிஃப்டாவும் கொடுத்துட்ட. பிறகு என்ன, ஏதோ யோசனையா ஒரு மாதிரி சோகமா இருக்க? இல்லடா, எல்லாமே நான் நினைச்ச மாதிரி மனசார இருக்கு. ஏன், பொண்ணிதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சப்ப எனக்கு இருந்த சந்தோஷமே வேற, அளவு கடந்த சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் என்ன மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குடா. என்னதுடா? 7 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு நான் தான் அவளோட அப்பான்னு தெரியும். இன்னைக்கு அந்த உண்மைய என்கிட்டயும் சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் என்னைய சாருந்தால கூப்பிடுறா. அப்பான்னு கூப்பிடவே அவளுக்கு மனசு வரலையா? உன்னைய கூட அப்பான்னு கூப்பிடுறா, ஆனா என்னைய கூப்பிட மாட்டேங்கிறாளே. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல. லே, அது போக போக சரியாயிடும்ல. ஏதோ ஒரு அளவுக்கு என் மேல அவளுக்கு பாசம் இருக்கு. ஆனா அந்த பாசத்தை விட வெறுப்பு அதிகமா இருக்கனாலதான் அவ வாயால இருந்து என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என் காலம் முழுக்க என்ன கூப்பிடவே மாட்டாள. கண்டதை யோசிக்காத. அவளுக்கே மனசார தோணும் போது உன்னை அப்பான்னு கூப்பிடுவா. என்னதான் என்னை அப்பான்னு கூப்பிட்டாலும் அப்பான்ற முழுசான பாசத்தை நீ தானல கொடுக்க முடியும். கண்டிப்பா கூப்பிடுவா பாரு. சீக்கிரம் கூப்பிட்டா நல்லா இருக்கும். அப்பான்னு பொன்னி வாயால இருந்து கூப்பிடுறத என் காதால நான் கேட்கணும். பொன்னி, எப்பதாமா கூப்பிடுவ? அப்பா அந்த வார்த்தைக்காக தாமா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கூப்பிடுமா. எல்லாரும் நல்லா இருக்கியலா? ஒண்ணும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கௌஷி, அவங்களோட பையன் அருள்மொழிவர்மனுக்கு 3வது பிறந்த நாள். ஆனா என்னத்தா, நேத்தே சொல்ல சொன்னாக. நேத்து தான் நம்மளால வீடியோ போட முடியலையே, அதான் இன்னைக்கு சொல்லலான்னு வந்திருக்கிறேன். நம்ம அருள்மொழி தங்க குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த ஆத்தா குட்டி சொல்லிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் சொல்லிருங்க, பிள்ளைய வாழ்த்திருங்க சரியா?
நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.